தி லார்ட். தேவனுடைய வார்த்தை ஊழியத்தின் சார்பாக உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம். இந்த லென்ட் மாதத்தில் 40 நாட்கள் 40 ஜெபங்களை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்று 26வது நாளில் வாழ்க்கை துணைக்கான ஜெபம் என்ற தலைப்பில் நம் அருமை சகோதரி குளோரி மேக்ஸ்வெல் அவர்கள் பேசுவார்கள். குறிப்பாக வாலிப பிள்ளைகள் நீங்கள் கேளுங்கள், உங்களுக்கு நிச்சயமாக பிரயோஜனமாக இருக்கும். கேட்டு பயன்பெறுங்கள், மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, நேற்றும் இன்றும் என்றுமே தம்முடைய அன்பிலே மாறாத நம்முடைய அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். 40 days லைஃப் டிரான்ஸ்ஃபார்மிங் 40 prayers. 40 நாட்கள் நம் வாழ்வை மறுரூபமாக்கும் 40 ஜெபங்கள் என்ற தலைப்பில் 26ஆம் நாள் தியானமாக வாழ்க்கை துணைக்காக ஜெபிக்கும் ஜெபம் குறித்து பார்க்க போகின்றோம். நாம் வாழ்கின்ற இந்த வாழ்க்கையில் பலவிதமான காலகட்டத்தில் பலவிதமான முடிவுகளை எடுக்கின்றோம். ஒரு குழந்தை உருவானவுடன் எந்த மருத்துவரை பார்க்க வேண்டும் என்ற தீர்மானம், குழந்தை சிறிது வளர்ந்தவுடன் எந்த ஸ்கூலில் சேர்ப்பது என்று தீர்மானம், பிறகு என்ன பாட பிரிவு எடுப்பது என்ற தீர்மானம், படித்து முடித்தவுடன் எந்த வேலைக்கு செல்வது என்ற தீர்மானம், இப்படியாக பலவிதமான தீர்மானங்கள் முடிவுகள் எடுக்க வேண்டியது இருந்தாலும் இதையெல்லாம் விட முக்கியமான ஒரு தீர்மானம் தன் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பது குறித்து தான். காரணம், ஸ்கூல் அல்லது காலேஜ் பிடிக்கவில்லை என்றால் மாற்றிக்கொள்ளலாம், செய்கின்ற வேலை பிடிக்கவில்லை என்றாலும் கூட வேறு வேலை தேடிக்கொள்ளலாம். ஆனால் திருமணம் ஒன்று நடந்தால் அதை அவ்வளவு எளிதாக மாற்றிக்கொள்ள முடியாது, அது நமக்கு ஏற்றதாகவும் இருக்காது. ஆகவே தன்னுடைய திருமண வாழ்க்கையை குறித்த தீர்மானத்திலே மனிதன் தவறு செய்யும் போது அவனுடைய வாழ்க்கையே தவறாக போய்விடுகின்றது. திருமண நாளுக்கு அவ்வளவு முக்கியத்துவம், அவ்வளவு செலவு செய்து அவ்வளவு திட்டமிட்டு பார்த்து பார்த்து செய்கின்ற நாம் திருமண வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றதில்லை. அநேக வாலிப பிள்ளைகளுக்குள்ள பிரச்சனை என்னவென்றால், வாழ்க்கை துணையை நான் தேர்ந்தெடுப்பது எப்படி, எந்த வயதில், எப்படி, யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற கேள்வி அநேக பிள்ளைகளுடைய உள்ளத்தில் உள்ளது. நான் இதை குறித்து யோசித்து ஜெபித்த போது தேவன் கொடுத்த சில ஆலோசனைகளை உங்கள் முன்பாக வைக்கின்றேன். முதலாவதாக, நீங்கள் எதிர்கால துணையை தேர்ந்தெடுக்கும் போது தேவனுடைய ஆலோசனையின்படி, தேவனுடைய சித்தத்தின்படி, தேவனுடைய வசனத்தின்படி வாழ்க்கை துணையை தெரிந்தெடுக்க வேண்டும். நீங்கள் தெரிந்து கொள்கின்ற வாழ்க்கை துணை காலமெல்லாம் உங்கள் கரம் கோர்த்து வர வேண்டும். உங்களுடைய லட்சியங்கள், உங்களுடைய விருப்பங்கள், உங்களை குறித்த தேவ திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றுவதற்கு தேவன் உங்களுக்கு கொடுக்கின்ற பரிசுதான் வாழ்க்கை துணை. அப்படி என்றால் நீங்கள் தேவனிடத்தில் ஜெபித்து தீர்மானம் எடுக்க வேண்டும். உங்களை புரிந்து கொள்கின்ற, உங்களை நேசிக்கின்ற, ஊழியத்தில் உங்களுக்கு உடன் நிற்கின்ற வாழ்க்கை துணைக்காக நீங்கள் உபவாசித்து ஜெபித்து தீர்மானம் எடுப்பது கூட இன்னும் நன்றாக இருக்கும். ஆபிரகாமின் மகன் ஈசாக்கிற்கு பெண் பார்க்க சென்ற எலியேசர் தேவனிடத்தில் ஒரு அடையாளத்தை கேட்டு ஜெபித்தார். தேவன் அவரை நேர்வழியாய் நடத்தினார் என்று சொல்லி வேதம் சொல்கின்றது. நீங்களும் கூட உங்கள் வாழ்க்கை துணைக்காக தேவனிடத்தில் அடையாளத்தை கேட்டு ஜெபியுங்கள். தேவனே, இவர்தான் நீர் எனக்கு காண்பிக்கின்றவரா என்று சொல்லி தேவனிடத்தில் நீங்கள் கேட்கும் போது நிச்சயமாக அவர் உங்களுக்கு தம்முடைய திட்டத்தை வெளிப்படுத்துவார். இதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய முதலாவது தீர்மானம். இரண்டாவதாக, your marriage should be with your parents' consent. தேவன் மாத்திரம் உங்களுக்கு உத்தரவாதம் தருகின்றவர் அல்ல, தேவன் இந்த பூமியிலே உங்களுக்கு கொடுத்த பெற்றோரும் உங்களுக்கு உத்தரவாதம் உள்ளவர்கள். நீங்கள் ஒருவேளை கேட்கலாம், இந்நாட்களில் ஒருவரை பார்க்காமல், பேசாமல், பழகாமல் எப்படி அவரை வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கொள்வது? அப்பா அம்மா பார்த்தார்கள் என்று எப்படி சம்மதிப்பது என்று கேட்கலாம். ஒன்று நினைவில் கொள்ளுங்கள், உங்கள் பெற்றோர் உங்களை அதிகமாய் நேசிக்கின்றவர்கள். இதை நீங்கள் மறுக்க மாட்டீர்கள் இல்லையா? நல்ல அனுபவம் மிக்கவர்கள். அவர்கள் நிச்சயம் உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணையை அமைத்து தர வேண்டும் என்றுதான் பிரயாசப்படுவார்கள். பெற்றோரின் ஆசீர்வாதத்துடன் திருமணம் செய்யும் போது
அது உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். பெற்றோரை காயப்படுத்தி விரும்பின நபருடன் வீட்டை விட்டு ஓடி போகும்போது அல்லது பெற்றோருடைய விருப்பத்துக்கு விரோதமாய் திருமணம் செய்வது, இது நிமித்தம் பெற்றோரை கண்ணீர் விட செய்வது நிச்சயம் ஆசீர்வாதமாய் இருக்காது. இன்றைக்கு அவசரமாக பெற்றோருக்கு தெரியாமல் திருமணம் செய்து அதே வேகத்தில் போய் டைவர்ஸ் பண்ணுகின்ற அநேகர் இருக்கின்றார்கள். நான் சொல்கின்றேன், பெற்றோர் உங்களை பார்த்து வளர்த்திருக்கிறார்கள், படிக்க வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு நீங்கள் வளர்ந்து ஒருவருடைய கண்ணுக்கு பிரியமாக தெரியறது கூட உங்களுடைய பெற்றோரினால் தான். இத்தனை வருடமாக உங்களை நல்ல சந்தோஷமாக வளர்த்து உங்களுக்கு எல்லாவற்றையும் பார்த்து செய்த, உங்கள் மேல் தங்களுடைய கனவு பாசம் எல்லாவற்றையும் வைத்திருந்த ஒரு 2 இதயத்தை உடைத்து விட்டு தயவு செய்து தப்பு செய்து விடாதீர்கள். இது ஒரு வகையான நம்பிக்கை துரோகம் தான் என்று நான் சொல்வேன். ஸ்பிரிச்சுவலி இட்ஸ் ராங். உங்க பெற்றோருடைய சம்மதத்தோடு தேவ சித்தத்துடன் பரிசுத்தவான்களுடைய மத்தியில் நடக்கின்ற அந்த திருமணம்தான் கனம் உள்ளது என்று வேதம் சொல்கின்றது. நீங்கள் ஒருவேளை ரட்சிக்கப்பட்டவர்களாய் இருந்து பெற்றோர் அவ்விசுவாசிகளாய் இருந்தால் நீங்கள் கேட்கலாம், என் பெற்றோர் விசுவாச வாழ்விற்கு எதிராய் இருக்கின்றார்களே, நான் எப்படி அவர்களுடைய விருப்பத்தின்படி திருமணம் செய்வது என்று. நீங்கள் பொறுமையாயிருந்து ஜெபித்து உங்கள் பெற்றோரை சம்மதிக்க வைப்பதே நல்லது. தேவனும் நிச்சயம் உங்களுக்கு உதவி செய்வார். 3வதாக, there is a time and age for marriage. திருமணம் நடப்பதற்கென்று ஒரு காலம், வயது இருக்கின்றது. இன்றைக்கு அநேக வாலிப பிள்ளைகள் டீனேஜ் வந்தவுடன் அவர்களுக்குள் வருகின்ற பருவ மாற்றங்கள் நிமித்தம் 13-14 வயதிலேயே ஒரு பெண்ணை விரும்புவதோ அல்லது ஒரு ஆணை விரும்புவதோ இந்நாட்களில் சகஜமாகி விட்டது. என்ன எதிர்பார்ப்போடு கூட ஒரு பெண்ணோடு அல்லது ஒரு ஆணோடு பழகுகின்றார்கள். இவன் என் எதிர்கால துணையாக இருக்க வேண்டும் அல்லது இவள் என் எதிர்கால துணையாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடுதான். இதனால் உங்கள் படிப்பை, உங்கள் வேலையை, உங்கள் பெற்றோர், குடும்பம், ஆவிக்குரிய காரியங்கள் எல்லாவற்றையும் பின்னுக்கு தள்ளிவிட்டு ஒருவரையொருவர் நேசிப்பதிலேயே காலங்களை செலவழிக்கிறார்கள். ஒரு டீனேஜ் வயதிலே திருமணத்தை குறித்து எடுக்கின்ற தீர்மானங்கள் எப்படி ஏற்றதாக இருக்கும்? வாழ்க்கையை குறித்து என்ன அனுபவம் இருக்கும்? நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்தால் அவர்களுக்கு எப்படி சமாளிக்க தெரியும்? ஒரு ஆய்வு சொல்கின்றது, 25 வயது அடைந்த வாலிபனும் 23 வயது அடைந்த ஒரு பெண்ணும் தான் திருமணத்தை குறித்து சரியாக தீர்மானிக்க பக்குவம் அடைகிறார்கள் என்று. ஆதலால் ஆண்மகனாக இருந்தால் 25 வயது, பெண் மகளாய் இருந்தால் 23 வயது வரை உங்களுடைய மனதை அடக்கி கட்டுப்படுத்தி உணர்வுகளுக்கு இடம் கொடுக்காமல் ஜெபிக்க வேண்டும். வாலிப வயதில் யோசேப்பை பலப்படுத்தினவர், தானியேலை பலப்படுத்தினவர், தீமோத்தேயுவை பலப்படுத்தினவர் நிச்சயம் உங்களையும் பலப்படுத்துவார். இந்த வயது வருவதற்கு முன்பாக நீங்கள் உங்கள் இஷ்டத்தின்படி திருமணம் செய்கிறீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையின் பசுமையான நாட்களை வீணாக்கி விட்டீர்கள் என்றுதான் அர்த்தம். 13 வயதிலிருந்து 23 வயது வரை உங்கள் படிப்பு, உங்கள் தாளந்து, உங்கள் வேலை, உங்கள் எதிர்காலம், இவைகளிலெல்லாம் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். பெண் பிள்ளைகள் திருமணமாகி இன்னொரு வீட்டிற்கு செல்ல போகிறீர்கள். ஆதலால் உங்கள் பெற்றோருடன் மனரம்மியமாயிருங்கள். உங்கள் உடன் பிறந்தவர்களுடன் சந்தோஷமாக நேரத்தை செலவிடுங்கள். பின் நாட்களில் இந்த நினைவுகள் உங்களுக்கு எப்போதுமே பசுமையாக இருக்கும். ஆண் பிள்ளைகள் என்றால் திருமணம் செய்வதற்கு முன்பாக உங்கள் சொந்த காலில் நிற்க உங்களை நீங்கள் ஸ்திரப்படுத்தி கொள்ள வேண்டும். இப்படியாக நீங்கள் ஜெபித்து ஆண்டவருடைய நேரத்திற்காக காத்திருக்கும் போது எல்லாவற்றையும் அதனதின் காலத்தில் நேர்த்தியாய் நன்மையாய் செய்கின்ற தேவன் ஏற்ற வேளையிலே உங்கள் திருமணத்தை நேர்த்தியாய் செய்து கொடுப்பார். 4வதாக, the life partner you choose is for a lifetime. நீங்கள் தேர்ந்தெடுக்க போகின்ற கணவனோ மனைவியோ, யாரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க போகின்றீர்களோ அவர்கள் ஒரு சின்ன பீரியடுக்காக, ஒரு டெம்பரரியான பீரியடுக்காக கிடையாது. நீங்கள் அவர்களோடு கூட கடைசி காலம் முழுக்க டிராவல் பண்ண போகிறீர்கள் என்பது முதலாவது நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதனால்
முதலாவது நீங்கள் ஒருவரை சூஸ் பண்ணுவதற்கு முன்பாக நீங்கள் புரிந்து கொள்ளவும் உணர்ந்து கொள்ளவும் வேண்டியது, இந்த நபருடன் என்னால் காலம் முழுக்க டிராவல் பண்ண முடியுமா என்பதை முதலாவது நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஐந்தாவதாக, when you choose a life partner, choose a partner who loves God more than you. நீங்கள் தேர்ந்தெடுக்கின்ற லைஃப் பார்ட்னர் உங்களை விட தேவனை அதிகமாக நேசிக்கின்றவராக இருக்க வேண்டும். உங்களை விட தேவனை அதிகமாக நேசிக்கின்ற ஒருவர்தான் உங்களுக்கு சரியானவர். அப்படி தேவனை அதிகமாய் நேசிக்கின்றவர் நிச்சயம் உங்களையும் நேசிப்பார், உங்களையும் நன்றாய் பார்த்துக் கொள்வார். ஆறாவதாக, choose a life partner who can stand with you in all your situations. உங்களுடைய சந்தோஷத்தில் மாத்திரமில்லை, உங்களுடைய எல்லா சூழ்நிலைகளிலும், உங்களுடைய எல்லா பிரச்சனைகளிலும் உங்க கூட நிற்கின்ற ஒருத்தரை நீங்கள் லைஃப் பார்ட்னராக சூஸ் பண்ண வேண்டும். நம்ம கூட எப்போதும் சண்டை போட்டு கொண்டு இருக்கின்ற ஒருவர் கிடையாது, நமக்கு துணை நிற்கின்ற ஒரு ஆளாக இருக்க வேண்டும். அதனால்தான் வேதம் சொல்கின்றது, தேவன் நமக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று சொல்லி இருக்கின்றார். உங்களோடு சேர்ந்து சேவை செய்யக்கூடிய, உங்களுடைய தரிசனத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடிய, உங்களுடன் சேர்ந்து தேவனுடைய ஊழியத்தை செய்யக்கூடிய ஒரு லைஃப் பார்ட்னராக இருக்க வேண்டும். ஆறாவதாக, choose your life partner who will love your imperfections. எல்லார்கிட்டையுமே நிறைவான குணம் இருக்கும் என்று சொல்ல முடியாது. எல்லோரிடமும் சில ஏற்ற தாழ்வுகள் இருக்கும், சில நிறை குறைகள் இருக்கும், ஏதாவது சின்ன சின்ன குறைகள் இருக்கத்தான் செய்யும். உங்கள் அனைத்து குறைபாடுகளுடனும் உங்களை நேசிக்கக்கூடிய ஒரு லைஃப் பார்ட்னராக இருக்க வேண்டும். உங்களுடைய குறைகளை குத்தி காண்பிக்கின்றவர்களாக, சுட்டி காட்டுகின்றவர்களாக அல்ல, உங்களை உங்களாகவே ஏற்றுக்கொள்கின்ற ஒருவராக இருக்க வேண்டும். அதற்கு நீங்கள் தான் ஜெபிக்க வேண்டும். எட்டாவதாக, choose a life partner who is God fearing and saved. மிக மிக முக்கியமான ஒன்று, நீங்கள் தேர்ந்தெடுக்கின்ற வாழ்க்கை துணை ரட்சிக்கப்பட்ட ஒருவராக, தேவனுக்கு பயப்படுகின்றவராக இருக்கின்ற ஒருவரைத்தான் நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 6:14-15 வேதம் சொல்கிறது, அந்நிய நுகத்திலே அவ்விசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. அவ்விசுவாசிக்கும் விசுவாசிக்கும் பங்கேது. இன்றைக்கு நிறைய தேவ பிள்ளைகள் செய்கின்ற ஒரு தவறு, நன்றாக ஜெபிக்கின்ற பிள்ளைகள் கூட இந்த விஷயத்தில் தவறிவிடுகிறார்கள். அவரிடம் நிறைய நல்ல குணங்கள் இருக்கின்றது, அதனால் நான் அவரை விரும்பி விட்டேன், நான் திருமணம் செய்து கொண்ட பின்பு அவர்களை ஆண்டவருக்குள் வழி நடத்துவேன் என்று சொல்வார்கள். நான் சொல்கிறேன், முதல் கோணல் முற்றும் கோணல்தான். தயவு செய்து இந்த தவறை ஒருபோதும் தவறியும் செய்து விடாதீர்கள். இன்ப உங்கள் வாழ்க்கை கடைசி மட்டும் போராட்டமாகத்தான் இருக்கும். நம்முடைய ஊழியத்தில் இருக்கின்ற ஒரு பெற்றோர் தன் மகளுடைய திருமணத்திற்காக ஜெபிக்கும்படி என் கணவர் சகோதரர் மேக்ஸ்வெல் அவர்களிடம் கேட்டுக்கொண்டார்கள். அந்த மகளை எங்களுக்கு நன்றாக தெரியும் என்பதால் என் கணவர் அந்த மகளிடம் பேசினார். நானும் உடனிருந்தேன். அனிதா, உனக்கு பெற்றோர் திருமணத்திற்காக ஆயத்தம் செய்கிறார்கள், உனக்கு யார் மீதாவது விருப்பம் இருக்கிறதா என்று கேட்டார். அந்த மகள் உடனே, அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை அங்கிள், நான் இப்போ நல்ல வேலை பார்க்கிறேன், தினமும் ஜெபம் செய்கிறேன், வேதம் வாசிக்கின்றேன், நான் நன்றாக இருக்கின்றேன், என் மனதில் அப்படி எந்த எண்ணங்களும் இல்லை என்று சொன்னாள். சரி, உன்னுடைய அப்பா அம்மா உனக்கு மாப்பிள்ளை பார்க்க சொல்லி இருக்கின்றார்கள், உனக்கு எப்படிப்பட்ட மாப்பிள்ளை பார்த்தால் பிடிக்கும் என்று கேட்டார். என்ன படித்திருக்க வேண்டும், எப்படிப்பட்ட வேலை பார்க்க வேண்டும், ஒரு பேங்க் மேனேஜர், ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர், ஒரு டாக்டரா, உனக்கு ஏதாவது விருப்பம் இருக்கும் இல்லையா, நீ சொன்னால் அதற்கு ஏற்றாற் போல பார்க்க வசதியாக இருக்கும் என்று சொன்னார். அந்த மகள், அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை அங்கிள், கர்த்தருக்கு எது சித்தமோ அப்பா அம்மா மூலமாக செய்யட்டும் என்று சொன்னாள். என்னம்மா இப்படி சொல்கிறாய்? எல்லோருக்குமே தன் வாழ்க்கை துணை குறித்து ஒரு விருப்பம் இருக்கும், ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு கனவு இருக்கும். அப்பா அம்மாவிடம் சொல்ல ஒருவேளை உனக்கு தயக்கமாக இருந்தால் எங்களிடம் சொல், நாங்கள் ஜெபம் செய்கிறோம், அப்பா அம்மாவிடம் நாங்கள் பேசுகிறோம். உன்னுடைய விருப்பத்தை, உன்னுடைய எதிர்பார்ப்பை சொல்கிறதில் எந்த ஒரு தவறும் இல்லை என்று சொன்னார். அந்த மகள், எனக்கென்று விருப்பம் எதுவும் இல்லை அங்கிள், ஆண்டவர் யாரை சொல்கிறாரோ அவரை நான் திருமணம் செய்து கொள்வேன் என்று திட்டமாக சொன்னாள். எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. சில பிள்ளைகள் இப்படி விரும்புவார்கள்,
எனக்கு வருகின்ற கணவர் இவ்வளவு படித்திருக்க வேண்டும், இவ்வளவு சம்பளம் வாங்க வேண்டும், இவ்வளவு உயரம் இருக்க வேண்டும், கலராக இருக்கணும், ஸ்லிம்மாக இருக்கணும், ஏன் கிளீன் ஷேவ் பண்ணி இருக்கணும், இல்லை ட்ரிம் பியர்ட் வச்சிருக்கணும் வரைக்கும் பிள்ளைகள் இந்நாட்களில் யோசிக்கின்றார்கள். ஆண் பிள்ளைகளை எடுத்துக்கொண்டால் தனக்கு வரப்போகின்ற மனைவி கலரா இருக்கணும், இவ்வளவு உயரம் இருக்கணும், நீண்ட கூந்தல் வைத்திருக்க வேண்டும், வேலைக்கு போகணும். சிலர் அமைதியான பெண்ணை எதிர்பார்க்கிறாங்க, இன்னும் சிலர் எல்லோரிடமும் கலகலப்பாக பேசுகின்ற பெண்களை எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் இந்த மகள் சொன்னது எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. என் கணவர் அந்த மகளிடம் சொன்னார், உனக்கு எதுவுமே விருப்பமே இல்லையாமா, ஆண்டவர் உன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவார். நீ ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கின்ற ஒரு மகள், அபிஷேகம் பெற்ற ஒரு பிள்ளை, அவர் நம்முடைய தகப்பன், அவர் தம்முடைய பிள்ளைகளுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர் என்று சொன்னேன். அந்த மகள் ஒரு வார்த்தை சொன்னாள், அதுதான் அங்கிள் பிரச்சனையே, நான் அவருடைய பிள்ளை, அவர் என்னுடைய தகப்பன், நான் அவரை ரொம்பவே அதிகமாய் நேசிக்கின்றேன், நான் அவரிடம் எனக்கு இப்படிப்பட்ட மாப்பிள்ளை வேண்டும் என்று கேட்டால் அவர் எனக்கு தருவார் என்பது எனக்கு நன்றாக தெரியும். ஆனால் அது என்னுடைய விருப்பம், அது எனக்கு வேண்டாம். எங்க அப்பாவின் விருப்பம்தான் எனக்கு வேண்டும். அவர் என்ன விரும்பி எனக்கு கொடுத்தாலும் அது எனக்கு ஆசீர்வாதம் தான். அவர் விரும்புகின்ற ஒரு பையனை எனக்கு கொடுத்தால் நான் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வேன் என்று சொன்னாள். இப்படி தேவனுடைய விருப்பத்திற்காக, தேவனுடைய சித்தத்திற்காக காத்திருந்து ஜெபம் செய்து நடந்த அந்த மகளுடைய திருமணம் ஒரு திருவிழாவை போல நடந்தது. மாத்திரமல்ல, அந்த மகளுக்கு கிடைத்த கணவரும் தேவ பக்தியுள்ளவராக நல்ல ஒரு வேலையில் இருந்தார். மாத்திரமல்ல, தேவனுக்காக பாடல் பாடி ஆராதனை செய்கின்ற ஒரு மகனாக இருந்தார். இருவரும் சேர்ந்து பாடல் ஆராதனை நடத்துகின்றதை பார்க்கும்போது அந்த மகள் காத்திருந்தது வீண் போகவில்லை என்று தோன்றிற்று. அவள் எதிர்பார்த்ததை போல தேவன் பெஸ்டான ஒரு வாழ்க்கை துணையை கொடுத்திருக்கின்றார் என்று எண்ணி நாங்கள் தேவனை அதிகமாக துதித்தோம். ஒரு வாலிப பிள்ளை இவ்வளவு தெளிவாக அழகாக பேசி அதற்கு முன்பாக நாங்கள் கேட்டதே இல்லை. அவள் சொன்ன வார்த்தையை பாருங்கள், நான் கேட்டால் அவர் எனக்கு தருவார், என் மக கேட்டுட்டா நான் தந்துவிட்டேன் என்று அவர் சொல்லிவிடக் கூடாது. அவர் கொடுக்கிறதை நான் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வேன். என்னை விட எனக்கு சரியான துணை யார் என்று அவருக்கு தெரியும். அவர் என்ன கொடுத்தாலும் நான் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்வேன் என்றால் இதுதான் பரிபூரண தேவ சித்தம். ஆனால் நீங்கள் மனதில் ஒரு ஆசையை வைத்துக் கொண்டு கேட்டால் ஆண்டவருக்கு தெரியும், நீ ஏற்கனவே மனதில் ஒரு ஆசையை வைத்துக் கொண்டு நீ ஜெபம் பண்ற, நீ விரும்புகிறபடியே செய்து கொள் என்று சொல்லி விட்டு விடுவார். இதுதான் பெர்மிசிவ் வில் சொல்கின்றது. ஆனால் நாளைக்கு நீங்களாக தேடிக்கொண்ட வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை, கண்ணீர், நெருக்கம், குறைவு, சமாதானமற்ற தன்மை வரும்போது அவரால் ஆறுதல் படுத்தத்தான் முடியும். வேதம் நமக்கு 2 விதமான சித்தங்களை குறித்து சொல்கின்றது. பர்ஃபெக்ட் வில், பெர்மிசிவ் வில் ஆர் செல்ஃப் வில். பர்ஃபெக்ட் வில் என்று சொல்லும் போது தேவனால் தீர்மானிக்கப்பட்ட, ஏற்கனவே முன்குறிக்கப்பட்ட சித்தம் என்று சொல்லலாம். பெர்மிசிவ் வில் என்று சொல்லும் போது அனுமதிக்கப்பட்ட சித்தம். நம்ம வாழ்க்கையில் எப்போதுமே தீர்மானிக்கப்பட்ட சித்தம் தான் நிறைவேற வேண்டும். சில நேரங்களில் நாம் ஒரு காரியத்தை ஆசைப்பட்டு, இது எனக்கு வேண்டும் ஆண்டவரே, இதை என்னுடைய வாழ்க்கையில் செய்யும் ஆண்டவரே என்று நாம் கேட்டிருப்போம். ஆண்டவருக்கு அது சித்தமில்லாத காரியமாக இருந்தால் 1 முறை 2 முறை எச்சரிப்பார், தடை பண்ணுவார். மீறியும் நீங்கள் கேட்டால் சரி என்று அனுமதித்து விடுவார். நாம என்ன நினைப்போம்? கர்த்தர் பெர்மிஷன் கொடுத்து விட்டார், அனுமதி கொடுத்து விட்டார் என்று நினைப்போம். கர்த்தர் தான் அனுமதித்தார், ஆனால் அது தீர்மானிக்கப்பட்டது, தேவனால் முன்குறிக்கப்பட்டது அல்ல, அது அனுமதிக்கப்பட்டது. நீங்கள் கேட்டதால் தேவன் கொடுத்தார். புரியும்படி சொல்கிறேன். சோதோமை விட்டு லோத்தை ஆண்டவர் வெளியே கையை பிடித்து கொண்டு வந்து விட்டபோது அந்த மலைக்கு ஓடிப்போ என்று சொன்னார். உடனே லோத்து என்ன கேட்டார்? ஆண்டவரே, எனக்கு மலைக்கு போக வேண்டாம், நான் அந்த சோவாருக்கு போகிறேன் என்று சொல்லி தன்னுடைய விருப்பத்தை சொல்கிறார். தேவனும் அனுமதித்தார். ஆண்டவருடைய பிளான் என்ன? பெர்ஃபெக்ட் வில் என்ன? லோத்து மலைக்கு போவதுதான் தேவனுடைய பெர்ஃபெக்ட் பிளான். ஆனால் இப்ப கர்த்தர் அவர் கேட்டதை அனுமதிக்கின்றார். லோத்து கேட்டு வாங்கினதினால் என்னவாயிற்று என்று நமக்கு நன்றாகவே தெரியும். லோத்துவினுடைய மனைவி உப்பு தூண் ஆனாள்.
அதற்கப்புறம் என்னவாயிற்று என்று பார்த்தோம் என்றால், திரும்பவுமாக தேவன் காண்பித்த மலைக்குதான் அவர்கள் திரும்ப போனார்கள் என்று நாம் பார்க்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் கூட அநேக காரியங்கள் நாம் தேவனுடைய சித்தத்தின்படி வாங்குவது கிடையாது, நம்முடைய விருப்பத்தை சொல்லி கேட்டு வாங்குகின்றோம். நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கப்பட்டதனால் வரக்கூடிய பல காரியங்களில் பல விளைவுகளுக்கு தேவன் உத்தரவாதம் எடுக்க மாட்டார். ஈசாக்கு தீர்மானிக்கப்பட்டவர், ஆனால் இஸ்மவேலோ அனுமதிக்கப்பட்டவர். தவறான தீர்மானங்களை தேவ பிள்ளைகள் ஒருபோதும் எடுக்கவே கூடாது. முக்கியமாக உங்கள் வாழ்க்கையில் வாழ்க்கை துணை தேவனால் தீர்மானிக்கப்பட்டதாக இருக்க வேண்டுமே தவிர உங்கள் நிர்பந்தத்தினால் பெற்றுக்கொண்டதாக ஒருபோதும் இருக்கக்கூடாது. நான் முன்பு சொன்னது போல, திருமணம் என்பது கொஞ்ச நாட்களுக்கோ அல்லது ஒரு டெம்பரரி பீரியடுக்கான காரியம் அல்ல. ஆதலால் உங்கள் வாழ்க்கை துணைக்காக நீங்கள் அதிகமாய் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய ஆசை எல்லாம் உம்முடைய சித்தத்திற்கு கீழ்ப்படுத்துகிறேன். நீங்க என்ன சொல்கிறீர்களோ, நீங்கள் யாரை காண்பிக்கின்றீர்களோ, நீங்க எங்க அப்பா அம்மா மூலமாக யாரை செலக்ட் பண்ணி கொடுக்கின்றீர்களோ அவரை நான் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று அவர்களை நான், இது கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம், இது கர்த்தர் கொடுத்த வாழ்க்கை துணை என்று நான் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்லி பாருங்கள். அதிலேதான் தேவனுடைய பெரிய ஆசீர்வாதம் இருக்கின்றது. அப்படியாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்புவித்து கர்த்தருடைய சித்தத்தின்படி நடக்க தீர்மானிக்கும் போது சந்தேகமே இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அன்பும் நிறைந்ததாய் இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தை உங்களுக்கு மிகுந்த ஒரு ஆறுதலாக ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். லென்த் காலத்திலே 40 நாட்கள் 40 ஜெபங்கள் என்று தலைப்பிலே பேசப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இன்று ஒரு முக்கியமான காரியத்தை குறித்து நாம் தியானித்தோம். நம் வாழ்க்கைக்கு ஏற்ற துணையை காண ஜெபம். சங்கீதம் 85:12 வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நன்மையானதை தருவார். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையை துணையை தேர்வு செய்கிறது மிக முக்கியமானது. அதை ஜெபத்தோடு தீர்மானிக்க வேண்டும். தேவ சித்தத்தை அறிந்து செய்ய வேண்டும். பெற்றோருடைய ஆசீர்வாதத்தோடு அதை செய்ய வேண்டும். சிலருடைய மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது, தேவ சித்தத்தின்படிதான் செய்யணுமா, அது அவசியமா நீங்கள் கேட்கலாம். அது உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். ஒரு இடத்திலிருந்து நாம் நேராக பார்ப்போமானால் ஒரு குறிப்பிட்ட எல்லை, ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வரைக்கும் தான் நம்மளால் பார்க்க முடியும். இது குறுகிய பார்வை அல்லது நம்முடைய சித்தம் என்று நான் சொல்லுவேன். ஒருவேளை ஒரு கட்டடம் மாடியில் இருந்து நீங்க நேராக பார்க்கிறானா, நாம் கீழிருந்து பார்த்த தூரத்தை காட்டிலும் இன்னும் அதிகமான தூரத்தை நம்மால் பார்க்க முடியும். இதுதான் தூர பார்வை என்று சொல்லலாம், அல்லது பரத்திலிருந்து தேவன் பார்க்கிற பார்வை என்று சொல்லலாம். ஆம், கர்த்தருடைய பிள்ளை, நான் பார்க்காததை தேவன் பார்க்கிறவராயிருக்கிறார். தேவன் சகலத்தையும் அறிந்திருக்கிறார். ஆதலால் தான் தேவ சித்தத்தின்படி நம் காரியங்கள் செய்தால் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாயிருக்கும். பெற்றோராகிய நீங்களும் அவசரப்பட்டு எந்த முடிவு எடுக்க வேண்டாம். இது என் கடமை, இது செய்துதான் ஆக வேண்டும், வசதி இருக்கு, படிப்பு இருக்கு என்று சொல்லி ஒரு வாழ்க்கை துணையை தேடாமல் எலியேசரை பாருங்கள். ஆபிரகாமின் மகன் ஈசாக்கு துணையை தேட சென்ற அவர் எப்படி தேடினார்? ஜெபம் பண்ணினார், ஒரு அடையாளத்தை கேட்டார். ஆம், அதோடைய முடிவு என்ன? எலியேசர் சொல்லுகிறார், கர்த்தர் நேர் வழியிலே என்னை நடத்தினார். ஏற்ற காரியத்தை, ஏற்ற துணையை பார்க்கும்படி உதவி செய்தார் என்று எலியேசர் சொல்லுகிறது நீங்கள் பார்க்கலாம். ஆம் அன்பானவர்களே, பெற்றோர்களாகி நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். தேவனிடத்தில் அடையாளத்தை கேளுங்கள். கர்த்தரிடத்தில் அந்த காரியத்தை ஒப்புவியுங்கள். அது நமக்கு மட்டும் இல்லை, நம்முடைய பிள்ளையோட வாழ்க்கைக்கும் அது ஆசீர்வாதமாயிருக்கும். சரி, நாம் ஜெபம் செய்யலாமா?
கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருத்தரையும் உடைய கரத்தில் நான் வைக்கிறேன். அவருடைய மனதில் இருக்கிற ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள், விருப்பங்கள், கனவுகளை எல்லாவற்றையும் நிறைந்திருக்கு. உள்ளத்தின் விருப்பங்களை நிறைவேற்றுகிற தேவன், எங்களுடைய சுய விருப்பத்தின்படி அல்லாமல் உம்முடைய சித்தத்தின்படி காரியங்களை செய்ய உதவி செய்க. எங்களை கரம் பிடித்து செமையான பாதையில நடத்துங்க. அப்பா, நீ சொன்னீர், உன் மேல் என் ஆவியும் உன் சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தை வைப்பேன் என்று சொன்னீர். இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலே நீ ஆசீர்வாதத்தை கட்டிட போகிறீர். ஆசீர்வாதத்தின் மலையை பேய பண்ண போகிறீர். சந்தோஷம், மகிழ்ச்சியை அவருடைய வாழ்க்கையை காணும்படி நீ கிருபை செய்ய போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்கள் செய்யுங்க. ஆமென், ஆமென். எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தை உங்களுக்கு மிகுந்த ஒரு ஆறுதலாக ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நம்புகிறேன். உங்களுக்கு தெரிந்த அன்பானவரிடத்தில் இதை ஷேர் பண்ணுங்க, ஃபார்வர்ட் பண்ணுங்க. அத்துடன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து போக வேண்டாம். மேலும் கீழ் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். God bless you. Amen.